அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில் 23வது பாட அழகான தற்காட்டின் தளம் பாடத்தினுடைய தொடர்ச்சியை இன்றைய வகுப்புல பார்க்கலாம். இன்றைய வகுப்புல நாங்கள் முதலாவதாக தற்காட்டின் தளம் பற்றி படிப்போம். கடைசி 15 நிமிஷத்துல உங்களுக்கான MCQ எக்ஸாம் நடக்கும். தரம் 7 கணிதத்துல நாங்கள் கடைசியா படிச்ச சதவீதம் மற்றும் விகிதம் பாடத்தில இருந்து அந்த கேள்விகள் தயாரிக்கப்பட்டிருக்குது. வகுப்பை தொடர்ந்து கடைசி 15 நிமிஷத்துல உங்களுக்கான MCQ எக்ஸாம் நடைபெறும். இன்றைக்கு நாங்கள் இப்ப தற்காட்டின் தளம் பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிப்போம். சென்ற வகுப்புல என்ன படிச்ச நாங்கள் தற்காட்டின் தளம் அப்படி என்றா என்ன, இந்த தற்காட்டின் தளத்தில ஒரு புள்ளியினுடைய அமைவை நாங்கள் எவ்வாறு கூறுவது, தற்காட்டின் தளத்தில அமைந்திருக்கக்கூடிய ஒரு புள்ளியினுடைய அமைவை விவரிப்பது தொடர்பாக சென்ற வகுப்புல பார்த்த நாங்கள். தற்காட்டின் தளத்துல அமைந்துள்ள ஒரு புள்ளியினுடைய அமைவை நாங்கள் ஆள் கூறுகளாக கூறுகிறோம். 2 எண் பெருமானங்கள்ல கூறுவோம். சென்ற வகுப்புல படிச்ச விஷயங்களோட ஞாபகப்படுத்துவோம். தற்காட்டின் தளம் அப்படி என்றா என்ன, இந்த தளமானது 2 எண் கோடுகளை பயன்படுத்தி வரையப்பட்டிருக்கும். முதலாவது எண் கோடை நாங்கள் கிடையாக கீறுவோம். எண்கோடு அப்படி என்றால் சமனான இடைவெளிகளோட அமைந்திருக்க வேணும். முதலாவது எண்கோடானது கிடையாக வரையப்பட்டிருக்கும். எண்கோட்டில 0, 0க்கு வலது பக்கமாக நேரெண்கள் இருக்கும், இடப்பக்கமாக மறையெண்கள் காணப்படும். ஒரு எண்கோட்டை கிடையாக கீறுவோம். இன்னும் ஒரு எண்கோட்டை நாங்கள் நிலைக்குத்தாக கீறுவோம். இந்த 2 எண்கோடுகளும் இந்த 0த்துல சந்திக்க வேணும். மற்றொரு எண்கோட நிலைக்குத்தாக கீறுவோம். சமனான இடைவெளிகள்ல எண்கோடு அமைந்திருக்கும். 0த்திற்கு வலப்பக்கமாக இப்படி பார்க்கும்போது வலப்பக்கமாக நேரெண்கள் அமைந்திருக்கும். 0த்துக்கு இடப்பக்கமாக மறையெண்கள், மேல நேரெண்களும் கீழே மறையெண்களும் காணப்படும். 2 எண்கோடுகளை பயன்படுத்தி ஒரு சதுர கூட்டு வளையில வரையக்கூடிய தளம்தான் தற்காட்டின் தளம். கிடையாக கீறியிருக்கிற அச்சுக்கு நாங்கள் எக்ஸ் அச்சு என்று பெயரிடுவோம். நிலைக்குத்தாக வரையப்பட்டிருக்கிற அச்சுக்கு y அச்சு என்று பெயரிடுவோம். இந்த தற்காட்டின் தளமானது கண்டிப்பாக சதுர கோட்டு தாளில தான் நாங்கள் வரைந்து இந்த தளத்துல இருக்கக்கூடிய புள்ளியினுடைய அமைவை காணுவோம். அப்ப சென்ற வகுப்புல நாங்கள் இந்த தளத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புள்ளியினுடைய அமைவை பற்றி பார்த்த நாங்கள் சதுர கோட்டு தாழ் வார மாதிரி நாங்கள் இதுல கீறிக்கொள்ளுவோம். நாங்கள் இப்ப படிக்கக்கூடிய தளமானது தளத்துக்கு எங்களுக்கு அந்த கீழே இருக்கக்கூடிய மர எண்கள் வராம ஒரு, அதாவது முதலாவது கால் பகுதியில ஒரு தற்காட்டின் தளத்துல முதலாவது கால் பகுதியில அமைந்துள்ள புள்ளிகளினுடைய அமைவை மட்டும் காணுவோம். 1, 2, 3
இந்த கால் பகுதி இப்ப நாங்கள் தரம் 7ல படிக்க மாட்டோம். முதலாவது கால் பகுதியில அமைந்திருக்கக்கூடிய புள்ளியினுடைய அமைவை மட்டும் பற்றி படிக்கிறோம். தக்காட்டின் தளத்தை உருவாக்கின நாங்கள் தக்காட்டின் தளத்தில முதலாவது கால் பகுதியில ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளி இருந்தால் அந்த புள்ளியினுடைய அமைவை எவ்வாறு நாங்கள் கூறுவது என்பது தொடர்பாக நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். இப்ப இந்த தளமானது தளத்துல 2 அச்சுகள் காணப்படுது. கிடையாக இருக்கிற அச்சு எக்ஸ் அச்சு, நிலைக்குத்தாக இருக்கிற அச்சு y அச்சு. இங்க நாங்கள் புள்ளி ஏ குறிச்சிருக்கிறோம். ஏயினுடைய அமைவை பற்றி சொல்ல போறோம். ஏ ஆனது எங்க அமைந்திருக்குது, ஏயினுடைய அமைவு அது காண்றதுக்கு என்ன செய்ய வேணும்? முதலாவதாக இந்த ஏக்கு செங்குத்தாக எக்ஸ் அச்சை நோக்கி ஒரு செங்குத்து கோட்டை வரைவோம். ஏக்கு செங்குத்தாக ஏயில இருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒரு நேர்கோட்டை வரைவோம். ஏயிலிருந்து கிடையச்சு எக்ஸ் அச்சு, இதற்கு செங்குத்தாக ஒரு நேர்கோட்டை வரைவோம். இந்த நேர்கோடானது எக்ஸ் அச்சை எங்க சந்திக்குது? 2ல் சந்திக்கிறது. ஆகவே எக்ஸின் ஆள்கூறு எக்ஸ் அச்சுல 2ல சந்திப்பதால் எக்ஸினுடைய ஆள்கூறு 2 ஆகும். புள்ளி ஏ ஆனது கிடையச்சு எக்ஸ் அச்சை 2ல் சந்திக்கிறது. ஆகவே எக்ஸின் புள்ளி ஏயினுடைய அமைவை விவரிப்பதற்காக எக்ஸினுடைய ஆள்கூறு 2 ஆகும். அடுத்தது வையினுடைய ஆள்கூறு, வையின் ஆள்கூறை காண்பதற்காக ஏயிலிருந்து y அச்சுக்கு செங்குத்தாக ஒரு நேர்கோட்டை வரைகிறோம். ஏயிலிருந்து y அச்சுக்கு செங்குத்தாக ஒரு நேர்கோட்டை வரைகிறோம். வரையும் போது இந்த செங்குத்து கோடானது y அச்சு எங்க சந்திக்குது? 3ல சந்திக்குது. ஏயிலிருந்து வரையப்பட்ட செங்குத்து கோடு y அச்சை 3ல் சந்திப்பதனால் y அச்சினுடைய வையின் ஆள்கூறு 3 ஆகும். ஏ ஆனது எக்ஸ் அச்சை 2ல் சந்திக்குது, ஏ ஆனது y அச்சை 3ல சந்திக்குது. அப்ப எக்ஸினுடைய ஆள்கூறு 2, வையின் ஆள்கூறு 3. ஆகவே ஏயினுடைய அமைவை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? ஏயின் அமைவை எக்ஸ் y எக்ஸ் y இந்த வடிவில சொல்ல போறோம். ஏ ஆனது எக்ஸ் அச்சுல 0ல இருந்து பார்க்கும்போது 2 அலகுகள் தூரத்திலும், y அச்சுல 0ல் இருந்து பார்க்கும்போது 3 அலகுகள் தூரத்திலும் அமைந்துள்ளது என்பதற்காக ஏனுடைய அமைவை நாங்கள் எந்த வடிவத்துல கூற போகிறோம்? ஏ பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் y இந்த வடிவில எழுதப்பட வேணும். எழுதுவோம். ஏ பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸினுடைய ஆள்கூறு 2, வையினுடைய ஆள்கூறு 3 ஆகும். ஏனுடைய அமைவை 2 எண் பெருமானங்களில் ஆள்கூறுகளாக நாங்கள் கூறுவோம். தக்காட்டின் தளத்துல இருக்கக்கூடிய ஒரு புள்ளியினுடைய அமைவை நாங்கள் விவரிக்கும் போது எப்படி விவரிக்க வேணும்? ஆள்கூறுகளாக விவரிக்க வேணும். ஆள்கூறுகள் 2 எண் பெருமானங்களில் வந்திருக்க வேணும். ஆள்கூறுகளானது எக்ஸ் y என்னும் வடிவத்தில் அமைந்திருக்க வேணும். முதலாவதாக எக்ஸத்தான் எழுத வேணும், 2வது y எழுதுவோம். ஏ ஆனது இதுல இருந்து என்ன எங்களுக்கு நாங்கள் என்ன இதன் மூலமாக நாங்கள் என்ன சொல்லுறோம்? ஏ ஆனது 0லிருந்து பார்க்கும் பொழுது எக்ஸ் அச்சுக்கு 2 அலகுகள் தூரத்திலும், ஏ 0லிருந்து சொல்ல போறோம். 0 எக்ஸ் அச்சு y அச்சை வச்சுக்கொண்டு 0லிருந்து பார்க்கும்போது 0ல இருந்து எக்ஸ் அச்சுல 2 அலகுகள் தூரத்திலும் ஏ ஆனது 0ல இருந்து y அச்சுல 3 அலகுகள் தூரத்திலும் அமைந்துள்ளது என்று நாங்கள் கூறுகிறோம். ஏ பிராக்கெட்டுக்குள்ள 2, 3 ஏனுடைய ஆள்கூறுகள் 2, 3. ஏ அமைந்திருக்கக்கூடிய இடமானது ஆள்கூறுகளாக
2,3 என எழுதப்படும். சென்ற வகுப்பில நாங்கள் தக்காட்டின் தளத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு புள்ளியினுடைய அமைவை பற்றி சொன்ன நாங்கள் இன்றைக்கு படிக்க போறது தக்காட்டின் தளம் ஒன்றின் மீது புள்ளிகளை குறித்தல். தக்காட்டின் தளம் ஒன்றின் மீது தக்காட்டின் தளம் ஒன்றின் மீது புள்ளிகளை குறிக்க போறோம். அப்ப ஆள்கூறுகள் தரப்படும் போது உதாரணமாக பாருங்க, பியினுடைய அமைவு 4,5, பியினுடைய அமைவு 4, 5 என தரப்படும் போது இந்த பியை நாங்கள் தக்காட்டின் தளம் வரைந்து குறித்து காட்ட போகிறோம். ஆள்கூறுகள் தரப்படும் போது தக்காட்டின் தளம் ஒன்றின் மீது புள்ளிய குறிக்க போறோம். பியினுடைய ஆள்கூறு தரப்பட்டிருக்குது. பி ஆனது 4, 5 என்னும் ஆள்கூறுகளாக அமைந்துள்ளது. 4, 5 பியினுடைய அமைவு, பியினுடைய ஆள்கூறு 4, 5 இருக்குது. இந்த பி ஆனது ஒரு தக்காட்டின் தளத்துல எந்த இடத்துல இருக்கும் என்று தக்காட்டின் தளத்தை வரைந்து நாங்கள் குறித்து காட்ட போகிறோம். ஏற்கனவே பார்த்தது தக்காட்டின் தளம் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய ஒரு புள்ளியினுடைய அமைவை நாங்கள் ஆள்கூறுகளாக கூறினோம். இப்பொழுது என்ன செய்கிறோம், ஆள்கூறானது தரப்படும் போது ஒரு தக்காட்டின் தளத்தை வரைந்து இந்த பி ஆனது அந்த தக்காட்டின் தளத்துல எந்த இடத்துல இருக்கும் என்று ஆள்கூறுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் சொல்ல போறோம். அதற்காக ஒரு தக்காட்டின் தளம் உண்ட வரைவோம். தக்காட்டின் தளம் 2 எண்கோடுகள் கூறப்பட வேண்டும். எண்கோடுகள் 2லையும் முதலாவது கால் பகுதியை மட்டும் நாங்கள் குறிக்கிறோம். சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்போம். கிடையச்சு எக்ஸ் அச்சு, நிலைக்குத்தச்சு y அச்சு. இங்கேயும் சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்போம். y அச்சு. எண்கோட்டில முதலாவது கால் பகுதி என்கிறபடியால நேர்பெருமானங்கள் மட்டும்தான் வரும். இங்கே 0 இருக்கும். 0த்துக்கு வலது பக்கம் 1, 2, 3, 4, 5. அதே போல இந்த எண்கோட்டின் 0த்துக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய நேரெண்கள் மட்டும் வரும். 1, 2, 3, 4, 5. கிடையச்சு எக்ஸ் அச்சு, நிலைக்குத்தச்சு y அச்சு. தக்காட்டின் தளத்துல நாங்கள் இந்த பியினுடைய அமைவை காட்ட போறோம். இந்த தளத்துல பி எங்க இருக்கு என்று பார்க்க போறோம். நாங்கள் இது சதுரக்கூட்டு தாளில தான் கீற வேணும். போர்டு என்றபடியா இந்த நேர்கோடுகளை நாங்கள் கீறிக்கொள்ளுவோம். நீங்கள் அந்த ஒற்றர்கள் கோப்பிலெல்லாம் தக்காட்டின் தளம் கீறக்கூடாது, கீற முடியாது. கீறினால் உண்மையாக நாங்கள் ஒரு புள்ளியினுடைய அமைவை கூற இயலாது. அந்த சதுரக்கூட்டு தாள் இருக்க கொப்பியை பயன்படுத்தித்தான் தக்காட்டின் தளத்தை கீறுவோம்.
அப்ப நாங்கள் கிடையச்சத்தை காட்டின் தளம் ஒன்றை இருக்கிறோம். இதுல பி எங்க இருக்குமென்று நாங்கள் குறிச்சு காட்ட போறோம். பாருங்கோ, பியினுடைய ஆள்கூறுகள் 4, 5. 4, 5 என்ன அர்த்தம்? 4ஆனது பியினுடைய எக்ஸ் ஆள்கூறு ஆகும். 5ஆனது பியினுடைய y ஆள்கூறு ஆகும். இப்படி இருந்தால்தான் நாங்கள் இப்படி எழுதியிருப்போம். எக்ஸ் ஏற்கனவே நாங்கள் செய்த ஏற்கனவே நாங்கள் அந்த கேள்வி செய்த நாங்கள் எக்ஸ் அச்சை 4ல் சந்திச்சிருப்பதனால் பி ஆனது எக்ஸ் அச்சை 4ல் சந்திச்சிருக்கும். பி ஆனது எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக பியிலிருந்து கோடு வரையும் போது பி ஆனது எக்ஸ் அச்சை 4ல் சந்திக்கும். அதே போல பி ஆனது y அச்சை 5ல் சந்திக்கும். பியினுடைய எக்ஸ் ஆள்கூறு 4 ஆகும். பியினுடைய y ஆள்கூறு 5 ஆகும் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே எக்ஸ் அச்சை பி ஆனது 4ல் சந்திச்சிருக்க வேணும். அப்ப எக்ஸ் அச்சில பி ஆனது 4ல் சந்திச்சிருக்கிறபடியாத்தான் நாங்கள் இந்த அமைவை எழுதியிருப்போம். எக்ஸ் ஆள்கூறு பியினுடைய எக்ஸ் ஆள்கூறு 4 ஆகும். ஆகவே நாங்கள் என்ன செய்யறோம்? எக்ஸ் அச்சு எக்ஸ் ஆள்கூறுண்டா எக்ஸ் அச்சுல பார்க்க வேணும். எக்ஸ் அச்சுல 4க்கு நேராக எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக நாங்கள் 4ல இருந்து ஒரு நேர்கோடு வரைகிறோம். எக்ஸ் அச்சுக்கு பியினுடைய எக்ஸ் ஆள்கூறு 4ஆக இருக்கிறபடியால எக்ஸ் அச்சில இருந்து இந்த எக்ஸ் அச்சில 4க்கு செங்குத்தாக நாங்கள் ஒரு நேர்கோட வரைகிறோம். நேர்கோட வரைகிறோம். எக்ஸ் அச்சு பியினுடைய எக்ஸ் ஆள்கூறு 4 ஆகும். ஆகவே 4க்கு எக்ஸ் அச்சில இருந்து 4க்கு செங்குத்தாக நேர்கோட கீறுறோம். அதே போல பியினுடைய y ஆள்கூறு என்ன? 5 ஆகும். பியினுடைய y ஆள்கூறு 5 ஆகும். ஆகவே y அச்சில y ஆள்கூறு 5. ஆகவே y அச்சில 5க்கு செங்குத்தாக நாங்கள் ஒரு நேர்கோட கீறிக்கொண்டு வாரோம். 5க்கு செங்குத்தாக y அச்சில y ஆள்கூறு 5ஆக இருக்கிறபடியால y அச்சில 5க்கு செங்குத்தாகவும் எக்ஸ் ஆள்கூறு 4ஆக இருக்கிறபடியால எக்ஸ் அச்சில 4க்கு செங்குத்தாகவும் நேர்கோட வரைந்து கொண்டு வாரோம். இந்த 2 நேர்கோடுகளும் ஒரு இடத்துல சந்திக்கும். 2 நேர்கோடுகளும் கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒரு புள்ளியில சந்திக்கும். அந்த புள்ளிதான் யாராயிருப்பா? பியாக இருக்கும். அந்த புள்ளிதான் பி ஆகும். பியினுடைய ஆள்கூறுகள் 4ஆகவும் 5ஆகவும் இருக்கிறபடியால எக்ஸ் ஆள்கூறு 4 y ஆள்கூறு 4. ஆள்கூறுண்டா எக்ஸ் y இந்த வடிவில தான் எழுதப்பட்டிருக்க வேணும். ஆகவே எக்ஸ் அச்சில நாங்கள் எக்ஸ் அச்சிலிருந்து 4க்கு செங்குத்தாக நேர்கோட வரைந்து கொண்டு இப்படி வாரோம். அதே போல y அச்சில 5க்கு செங்குத்தாக நேர்கோட வரைந்து கொண்டு வாரம். இந்த 2 கோடுகளும் ஒரு புள்ளியில சந்திக்கும். இந்த புள்ளியில சந்திக்குது. அப்ப இந்த புள்ளியில தான் யார் இருந்திருப்பா? பி இருந்திருக்கும். பியினுடைய அமைவு இந்த புள்ளி ஆகும். இந்த புள்ளியில தான் பி இருக்குது. ஆகவே நாங்கள் முதலாவதாக படிச்ச நாங்கள் இப்படி இருந்தால் தக்காட்டின் தளத்தில ஒரு புள்ளி இருந்தால் அதனுடைய அமைவை இவ்வாறு விவரிப்பது. தக்காட்டின் தளத்துல இப்ப பி இருக்குதுண்டா பியினுடைய அமைவை என்னென்று கூறுவோம்? பி இருக்குது இந்த இடத்துல. இப்ப கண்டுட்டோம் பி இந்த இடத்துல இருக்குதுண்டு. பியினுடைய அமைவு என்ன மாதிரி இருக்கும்? பி ஆனது எக்ஸ் அச்சை 4ல் சந்திக்குது. ஆகவே பியினுடைய எக்ஸ் ஆள்கூறு 4 ஆகும். பி ஆனது y அச்சை 5ல் சந்திக்கிறது. ஆகவே பியினுடைய y ஆள்கூறு 5 ஆகும். முதலாவதாக படிச்ச நாங்கள் தக்காட்டின் தளத்தில் ஒரு புள்ளி தரப்படும் போது அதனுடைய அமைவை இவ்வாறு கூறுகிறோம் ஆள்கூறுகளாக.
இரண்டாவதாக நாங்கள் படிக்கிறோம் ஆள்கூறாக புள்ளியினுடைய அமைவு தரப்படும் போது அந்த புள்ளி தக்காட்டின் தளத்துல எங்க இருக்கும், எங்க அமைந்திருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். தக்காட்டின் தளம் ஒன்றின் மீது புள்ளிகளை குறித்து காட்டியிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் தக்காட்டின் தளத்துல தக்காட்டின் தளம் என்கிற பாடத்துல நாங்கள் இந்த ரெண்டு பிரதான விடயங்களை தான் படிப்போம். முதலாவதாக தளம் ஒன்றின் மீது இருக்கக்கூடிய புள்ளியினுடைய அமைவை விவரிப்பது. இரண்டாவதாக புள்ளியினுடைய அமைவு ஆள்கூறாக தரப்படும் போது அதனுடைய அமைவை தக்காட்டின் தளம் வரைந்து குறித்து காட்டுவது தொடர்பாக இதுவரை படிச்ச நாங்கள் இதோட எங்களுடைய வகுப்பை நிறைவு செய்து கொண்டு இன்றைய MCQ அந்த எக்ஸாமுக்கு தயாராகுவோம். நான் போர்டில் உங்களுக்கான 10 MCQ கேள்விகள் வழங்கப்படும். போர்டில் எழுதி காட்டப்படும். நான் போர்டில் எழுத நீங்கள் அந்த கேள்விகளை வாசித்து அவற்றுக்கு விடை எழுதலாம். ஒவ்வொரு கேள்விக்கும் கீழையும் 4 விடைகள் தரப்பட்டிருக்கும். நீங்கள் செய்து பார்த்து, கணித மண்டபடியால உங்களுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். செய்து பார்த்து விடைகளை எழுத வேண்டும். நாங்கள் அந்த MCQ எக்ஸாமுக்கு தயாராகுவோம். முதலாவது கேள்வி, ஒரு வகுப்பில் உள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை முப்பதும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 20 ஆகும். இக்கூட்டினை விகிதமாக கூறுக. கூட்டினை விகிதமாக கூறுக.
உருவில் நிலற்றப்பட்ட பிரதேசத்தை
மேம் கிளாஸ் ஓவரா மேம்? சார் ஓகே சார் நான் முடிச்சு கொள்றேன்.